ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சைடிஷ் ரெசிபி. குக்கரில் 3 விசிலுங்க. சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடிஷ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஷ் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சைடிஷ் செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 8 முழு முந்திரியை வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச கசகசாவையும் முந்திரியும் தண்ணியோடு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இப்போ இதனால் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, இருக்கட்டும். ஸ்டவ் மேலே குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம், பாசி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ கறி மசாலாலாம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலை வாசனைக்கு, காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த பச்சை மிளகானுடைய காரம் மட்டும்தாங்க. அதுக்காக தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி பழம், 1 தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்குங்க. 2 வெங்காயம்னா தக்காளி 1 சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளியும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா 150 கிராம் தோலை நீக்கிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ஞ்ச பட்டாணி சேர்க்குற மாதிரியா இருந்தால் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வாய்வுன்றதுனால இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் பட்டாணி, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் வதங்கி வரட்டுங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் முந்திரி, கசகசாலாம் சேர்த்துக்கிறதுனால அடி பிடிக்கும். சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் கட்டை எடுத்துகிட்டு குக்கர் மூடியை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் விசில் கட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் விசில் விட்டுடலாங்க. 3 விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுட சுட சாதத்தோட இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, பூரியோடலாம் பரிமாறுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் புசுன்னு பூரிக்கும் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவுக்கும் ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையில் நீங்கள் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, பூரி, பொங்கல் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு குருமா இருந்தால் போதுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.